الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحاب الماجدين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا من زهرة الحياة الدنيا لنفتنهم فيه ورزق ربك خير وأبقى. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: انظروا إلى من أسفل منكم ولا تنظروا إلى من فوقكم فهو أجدر ألا تزدروا نعمة الله عليكم. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் உரித்தான். இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா-தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் உண்டாகும். கணிதத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணிதத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதரும் இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல்வேறு கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறார், பல்வேறு சிரமங்களை மனதில் சுமந்து கொண்டிருக்கிறார். பரபரப்பான இந்த வாழ்க்கை ஓட்டத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி, அமைதியாக வாழ்வதற்கு என்ன வழி என்று மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன வழி என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. அந்த வாழ்க்கை நெறிகளை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எந்த சிரமமும் இல்லை, எந்த கவலையும் பட தேவை. சில விஷயங்களை நம்ம அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டால் போதுமானது. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், கவலைப்பட தேவையில்லை, எதை பற்றியும் நம்ம துக்கப்பட தேவை. கணியத்துக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, பொதுவாக மனிதன் என்ன நினைக்கிறான், நிறைய காசு பணம் உள்ளவங்க தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு மனிதன் நினைச்சுக்கிறான். அவங்கெல்லாம் நிறைய காசு பணம் வச்சிருக்காங்க, நல்லா மகிழ்ச்சியாக வாழ்றாங்க அப்படின்னு மனிதன் நினைத்து கொள்கிறான். ஆனால் அதை கொண்டு மகிழ்ச்சி கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், ஒரு இடத்துல ஏழ்மையை கொடுத்திருக்கான். ஆனா இவனுக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு கிடைக்காது இவனுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஆக எல்லாமே அளந்து பார்க்கின்ற போது, கூட்டி கழித்து பார்க்கின்ற போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். எனவே காசு பணம், அதிகமான பணம் தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடையாது, அது உண்மை கிடையாது. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, அது குறித்து திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கின்றான் ஒரு செய்தி: வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாம மத்தானா பி. அவங்களுக்கு நிறைய பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறோமே, அதை நீங்கள் கூர்ந்து பார்க்க வேண்டாம், அதை நீங்கள் கூர்ந்து பார்க்க வேண்டும். அஸ்வாஜ் மின் ஸஹரத்தல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையின் பல்வேறு ஜோடிகளை, அப்படின்னா பல்வேறு செல்வங்கள், உலக வாழ்க்கையின் பல்வேறு செல்வங்களை அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோமே, அந்த செல்வங்களை நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டாம். அதை ஏன் கொடுத்திருக்கோம்? லினஃப்தினஹும் ஃபீ, நாம் அதில் அவர்களை சோதிப்பதற்காக தான் கொடுத்திருக்கோம். அந்த பொருளாதாரத்தை வச்சு அவங்க என்ன செய்யறாங்க என்று சோதிப்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறோம். ஆனால் வரிஸ்கு ரப்பிக கைரும் வஅபகா, உம்முடைய இறைவனின் ரிஸ்க் இருக்கிறதே அதுதான் சிறந்தது, நிலையானது, அதுதான் சிறந்தது, நிலையானது. அப்ப இறைவன் அவனுடைய புறத்திலிருந்து நமக்கு எதை கொடுக்கிறானோ அதுதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. மனிதன் குறுக்கு வழியில் சென்று எப்படியாவது அதிகமான பொருளாதாரத்தை ஈட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அதிலே அவனுக்கு மகிழ்ச்சி கிடையாது.
அது அவனுடைய மகிழ்ச்சிக்கான காரணமும் கிடையாது. அதை தாண்டி ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அதற்கான வழிகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த வழிகளை நாம் பின்பற்றி நடக்கின்ற போதுதான் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். குறுக்கு வழியில் பொருளீட்டுவதாலோ அல்லது அதிகமான பொருளாதாரத்தை சேர்த்து வைத்திருப்பதாலோ ஒருவனுக்கு மகிழ்ச்சி கிடையாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தனக்கு மேலே உள்ளவனையே அப்படி பார்க்கணும். பாரு எப்படி இருக்கிறான், அவன் பார் கார் வச்சிருக்கான், இவன் பார் வீடு எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பங்களா மாதிரி இருக்குது வீடு அப்படின்றான். இன்னொருத்தன் வந்து அவன் வீட்டில் ஏசியெல்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இப்படி எல்லாமே மேலே மேலே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ மேலே மேலே பார்த்துட்ட போது தான் இவன் வந்து இவனுக்கு வழங்கப்பட்ட நியாமத்தை தெரியாமல், இவனுக்கு வழங்கப்பட்ட நியாமத்தை அவன் அறியாமல் இருக்கின்றான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை இவனுக்கு கொடுத்துருக்கிறான். ஆனால் இவன் மேலே பார்க்கறதுனால இவன் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைய முடியவில்லை. சில பேருக்கு வெளிப்புறத்தில் நம்ம பார்க்கும்போது நினைச்சுக்கலாம் நிறைய இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இடத்துல நிதர்சனமா பார்க்கும், பெரிய வீடு, வாழ்வதற்கு மனைவி இல்லை, நல்ல பிள்ளைகள் இல்லை, தனியா வாழ்ந்துட்டு இருக்கிறார். வீடு பெரிய வீடு. அப்ப ஒன்றை கொடுக்கின்றான், மற்றொன்றை பிடுங்கி கொள்கின்றான். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. வெளிப்புறத்தில் பார்த்தா நிறைய சொத்து வச்சிருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பார் போல, ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நாம கற்பனை செய்து கொள்கின்றோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சிலருக்கு சிலவற்றை கொடுக்கின்றான், வேறு சிலருக்கு அதை கொடுப்பதில்லை. ஆனால் அதன் மூலம் மகிழ்ச்சி அவருக்கு கொடுக்கிறான், இவருக்கு மகிழ்ச்சி இல்லை. அப்ப நிறைய செல்வம் தான் மகிழ்ச்சிக்கான வழி என்று நினைத்தால் அது தவறானது. அல்லாஹ் எதை வழங்கி இருக்கிறானோ அதுதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லாஹ். எப்படிப்பா இருக்கிறீங்க ஒருத்தரை பார்த்து நம்ம கேட்டாக்க, நாங்கள் ஒரே சிரமமா இருக்குது, வாழ்க்கையில் இருக்கிற சம்பளமும் பத்தல, ஒரே சிரமமா இருக்குது, வாடகை கொடுக்கறதா, இதை கொடுக்கறதா, அதை கொடுக்கறதா தெரியல, இப்படி சோகமான விஷயங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க. இது மாதிரியான மக்களுக்கு சோதனை தான் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப ஒருவர் நம்மை பார்த்து கேட்கின்ற போது எப்படி இருக்கிறீங்க, பாய் நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், துஆ செய்யுங்க. இது மாதிரியான பாசிட்டிவ் வார்த்தைகள், நேர்மறையான வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக, ஒளிமயமாக, மகிழ்ச்சியாக வைக்கும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே, நம்ம உள்ள எப்படி இருக்கிறோமோ அது தேவையில்லை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு வார்த்தை அளவில் நம்ம சொன்னாவே அல்லாஹ் தஆலா நம்மை எப்போதும் மகிழ்ச்சியாகும். அப்ப எப்படிப்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், அப்படிதான் நம்ம பதில் சொல்லணும். அப்ப இந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை அந்த நேரத்தில் ஒரு மலக்கு ஆமீன் சொல்லிட்டாருன்னா அப்படியே நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா மாறி. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்றவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நியாமத்துகளையே பார்த்துட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு மேலே உள்ளவரை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள். உன்துரு இலாமன் அஸ்வல மின்கும் வலா தன்துரு இலாமன் ஃபௌகக்கும், உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவர்களை பார்க்காதீர்கள். ஃபஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்ற அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அதுதான் உகந்த வழி என்று சொல்கின்றார். அதாவது நமக்கு வழங்கப்பட்ட நியாமத்து என்ன என்று நாம் பார்க்கின்ற போது, மற்றவர்களை விட அல்லாஹ் எனக்கு நிறைய வழங்கி இருக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். நம்ம நல்ல ஒரு வீட்டில் இருக்கிறோம், நம்மை விட வீடே இல்லாமல் எத்தனை பேர் பிளாட்பாரத்தில் தூங்குறாங்க, ஒன்றும் இடம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கொசு கடியில் தூங்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்ம நினைக்கின்ற போது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறது மிகப்பெரிய நியாமத் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளை அல்லாஹ் கண்ணியமாக வச்சிருக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும். எப்ப நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும், எத்தனை பேர் எவ்வளவு சிரமப்படுறாங்க வாழ்க்கையில். கணித்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோழர்களே, நமக்கு வழங்கப்பட்ட நியாமத் அல்லாஹ் தஆலா நல்ல விதமாகவே வழங்கியிருக்கிறான். நல்ல வாழ்க்கையை தான் நமக்கு வழங்கியிருக்கிறான்.
அப்படின்னு நம்ம நினைத்து பார்க்க தோன்றும். நமக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறார், எவ்வளவோ சிரமப்பட்டு இருக்கிறார்கள். நம்ம 3 வேளை நல்ல விதமாக சாப்பிடுறோம், சில பேருக்கு உணவு கிடைக்காமல் சிரமப்படுகின்றார்கள். இதையெல்லாம் நம்ம பார்க்கின்ற போதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ ஞாபகத்தில் கொடுத்திருக்கிறானே, நல்ல விதமான வாழ்க்கை, நல்ல விதமா ஒரு வீடு கொடுத்திருக்கான், மனைவி கொடுத்திருக்கான், பிள்ளைகள் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தாச்சே. அல்லாஹ் நல்ல விதமாக தான் நம்மளை வாழ வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைக்க தோன்றும். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் மகிழ்ச்சியாக வாழ முதல் வழி நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்க்க வேண்டும். நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டும். கணிதத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், அதன் பிறகு என்ன செய்யணும்? நல் அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்தாலே அவருக்கு சிறந்த வாழ்க்கை இந்த உலகத்திலும் உண்டு, நாளை மறுமையிலும் உண்டு. இங்க ஒன்றும் கிடையாதுப்பா உனக்கு, நாளை மறுமையில தான் உனக்கு வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கை இருக்கிறது, அதை நாம் அனுபவிக்க முடியும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தோடு, அல்லாஹ் மீதான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மன் அமில ஸாலிஹன் மின் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. யார் ஈமான் கொண்டு நல் அமல்கள் செய்கின்றாரோ, அவர் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், அவர் மூமினாக இருந்து அமல் செய்கின்ற போது فَلَنُحْيِيَنَّهُ حَيَاةً طَيِّبَةً, நல்லதொரு வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம், நல்லதொரு வாழ்க்கை வாழச் செய்வோம். وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ, அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட சிறப்பான நல்ல கூலியை நாம் நாளை மறுமையிலே கொடுப்போம். இங்கேயும் நல்ல வாழ்க்கை வாழ வைப்பான், நாளை மறுமையில நமக்கு கூலி கொடுப்பான், நற்கூலியை அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நமக்கு அல்லாஹ் தஆலா நல்ல வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமான் கொண்டதோடு விட்டுவிடாமல் நல் அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பேரருளால் இன்று நான் 5 வேளை நல்ல விதமாக தொழுது விட்டேன், ஜமாத்தோடு தொழுதுட்டேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மகிழ்ச்சியுடைய எல்லையை, மகிழ்ச்சியுடைய கோட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப 5 வேளை நாம் தொழுகின்ற போது அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிடுவோம், மகிழ்ச்சியானதாக மாற்றிடுவோம். நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. அப்ப ஈமான் கொண்டதோடு விட்டுவிடாமல் நல் அமல்களை செய்ய வேண்டும். அமல்கள் செய்வதற்காக, தொழுவதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கினால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழியை அல்லாஹ் காட்டுவான். இல்லைங்க, எனக்கு வியாபாரம், கடையை மூட முடியாது, மூடுனா கஸ்டமர் வேற கடைக்கு போயிடுவாங்க, இப்படியெல்லாம் நொண்டி சாக்குகள் சொல்லிக்கொண்டு தம்முடைய வியாபாரத்தை தொடர்ந்து கவனித்து வரக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். தொழுகையை விட்டுவிட்டு வியாபாரத்திற்கு முக்கியத்துவம் அப்படி கொடுப்பதன் காரணமாக அவர்கள் எவ்வளவுதான் புரண்டாலும் ஒட்டக்கூடிய மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. எவ்வளவுதான் தரையில உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப நீ 24 மணி நேரமும் கடையை திறந்து வச்சு வியாபாரம் செய்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ரிஸ்க் தான் கிடைக்கும். அதெல்லாம் எழுதப்பட்டுருச்சு ஏற்கனவே. எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் தொழுகைக்கு, இறைவனுடைய கட்டளைகளுக்கு பணிந்து நடக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும். இறைவனுக்காக நாம் நேரத்தை ஒதுக்குகின்ற போது நம்முடைய வறுமை அகலும், மகிழ்ச்சி நம்மை நோக்கி வரும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுவதுதான் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழி. இது 2வது. கணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, அதே செய்தியை இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ அகாமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அந்த ஆயத்துல தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சொல்லிடுறான். மேல அமல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டான், ஆனா அது என்னென்ன அமல் அப்படிங்கிறத பின்னால சொல்றோம் இன்னொரு வசனத்துக்கு. ஈமான் கொண்டு அமல்கள் செய்கின்றார்கள், தொழுகை நிலைநாட்டுகின்றார்கள், ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள். இத்தகையோருக்கு அல்லாஹ்விடத்தில், அவங்களுடைய இறைவனிடத்தில்
நற்கூலி உண்டு. லகும் அஜ்ரும் இன்த ரப்பி, நற்கூலி உண்டு. அது மட்டும் இல்லை, வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் அச்சப்படவும் மாட்டார்கள், கவலைப்படவும் மாட்டார்கள். அச்சமும் கிடையாது, கவலையும் கிடையாது. இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை. இப்போ அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், தொழுகை நிலைநாட்டி ஜகாத்தை உரிய முறையிலே கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையை இங்கே கொடுக்கின்றான். அவர்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை, அவர்கள் அச்சப்படவும் வேண்டியதில்லை. அப்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுகிறார். கணிதத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, ஆக ஒருவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகின்ற போது அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்குள்ள வந்து விடுகிறார். அவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அவர் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அதுதான் வழி. ஆக இப்படி பார்க்கின்ற போது பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறாங்க, பொதுவாக ஒரு மனிதர்களை நம்ம பார்க்கின்ற போது இவரை விட, அதாவது இவரெல்லாம் வந்து நம்மளை விட இவர் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்ப அவர்கிட்ட போய் கேட்டாங்க, தானே ஒரு ஆட்டோக்காரர் இருக்காரு வச்சுக்கோம், ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்குறோம், வாழ்க்கை எப்படிங்க இருக்கு, வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படின்னு கேட்டாங்க. என்னங்க வாழ்க்கை, ஏதோ காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஓட்டுறோம், அதில் வாடகை ஒரு பகுதி போயிடுது, ஏதோ வீட்டுக்கு ஒரு 300 500 தான் மிஞ்சுது, அது வாங்கின கடனை கொஞ்சம் கொடுக்க குடும்ப செலவுகளுக்கு இப்படியே போயிடுதுங்க. இதை விட இந்த டாக்ஸிலாம் ஓட்டுறாங்கல்ல, கார், அந்த டிரைவர் வேலை கிடைச்சிச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நல்ல விதமாக அவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ட்ரிப்புக்கு போனாவே 1000 ரூபா கிடைச்சிடுது, 1000 ரூபா 1500 கிடைச்சிடுது அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவருக்கு மேலே உள்ளவரை பார்த்து அப்படி சொல்றாரு, வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டாக்க, என்னங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொல்வார், என்னங்க வாழ்க்கை ஒரே ட்ரிப்பாக இருக்குது, போனாக்க தூங்குறது கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது, தூங்குறது கூட சரியான நேரம் கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப சிரமப்படுறோம், ஏதோ ஒரு 1000 ரூபா 1500 ரூபா ஒரு ட்ரிப்புக்கு கிடைச்சாலும் அப்படி இப்படி போயிடுதுங்க, பறக்கத்து இல்லைங்க அப்படின்னு அவர் தம்முடைய குறைபாட்டை சொல்லிட்டு இருப்பார். அது இதை விட இந்த பஸ் ஓடுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நல்லா கிடைக்குதுங்க, நல்ல பஸ் டிரைவராக போனால் நல்ல வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்லி அவரை ஒப்பிட்டு சொல்லுவார். அவர்கிட்ட போய் கேட்டாங்க, என்னங்க அது ஒரே சிரமமாக இருக்குதுங்க, வாழ்க்கையே ஒரே சிரமமாக இருக்குது. இந்த ஆட்டோவாது நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு எப்போ தேவையோ அப்போ ஓட்டிக்கலாம், தேவைப்பட்ட நேரத்தில் நிறுத்திக்கலாம், ஒரு 500 ரூபா கிடைச்சா கூட பரவாயில்லைங்க, அந்த வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்படி ஒருத்தருக்கு அப்படியே சைக்கிளில் வந்துகிட்டே இருக்கும் ரவுண்டா. அப்போ ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு, மேலே ஒப்பிட்டு பார்க்குறாரு, நம்ம விட அவன் நல்லா இருக்கிறான், அப்படின்னு சொல்லி அடுத்தவனே நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சிறப்பான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். மற்றவரை நாம் ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. நம்மை விட மற்றவங்களாம் கவலையில தான் இருக்கிறாங்க. எனவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை விட கீழே உள்ளவங்களை தான் பார்க்கணும். அதே போல ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. நம்மை விட அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்க்க தேவையில்லை. கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடையை நினைச்சு பார்த்தாவே போதும். இந்த அருட்கொடைகளை நினைத்து பார்க்கின்ற போது நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ எத்தனையோ பேருக்கு, அதாவது நமக்கு வழங்கப்பட்ட பிள்ளை செல்வத்தை எடுத்துக்கொள்ளணும், அது எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை நம்ம வந்து பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட கேட்டாதான் தெரியும். பிள்ளை இல்லாதவங்க என்னங்க அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்குறான், ஆனா இந்த குழந்தை மட்டும் இல்லைங்க, எனக்கா துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இதை சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருக்கு வழங்கப்படாததை நினைத்து கவலைப்படுவாங்க. எனக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனா இது மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படுவார். இப்படி ஒவ்வொருவரும் வழங்கப்படாததை ஒன்று நினைத்து கவலைப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டதை கொண்டு அவன் மகிழ்ச்சி அடைந்தால் அல்லாஹ் தஆலா அதுக்கு நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். குல் பி ஃபضலில்லாஹி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வின் அருள் கொடை இவற்றை கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளதை அவர்கள் அதை கொண்டே மகிழ்ச்சி அடையட்டும். அதுதான் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட சிறந்தது
என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதாவது நமக்கு எதையெல்லாம் அல்லாஹ் வழங்கி இருக்கின்றானோ அந்த நியாமத்துகளை நாம் நினைத்து பார்க்கின்ற போது அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மற்றவங்களுக்கு கொடுக்கப்படாத நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொடுத்திருக்கிறான், இவ்வளவு உயர்வை கொடுத்திருக்கிறான். இப்படி நமக்கு அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளை எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் அதுதான் நம்முடைய நியாமத்துகளை, அதாவது அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த நியாமத்துகளை மேலும் மேலும் அதிகரித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அதில் இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யார் எனக்கு நன்றி செலுத்துகிறாரோ அவருக்கு நாம் அதிகப்படுத்தி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற போது, அவன் வழங்கி இருக்கின்ற நியாமத்துகளுக்கு அதை எண்ணி நாம் அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற போது அவன் மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்துகின்ற போது நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுகிறது. தேவையில்லாத விஷயங்களை நம்ம விட்டுவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சில பேர் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தலையிட்டு பிரச்சனைகளை இழுத்து கொண்டு அதனால அவங்க சிரமப்படுறாங்க. மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறாங்கல்ல, தலையிடுவதன் காரணமாக அந்த பிரச்சனைகளை அவங்க சுமந்துக்கிட்டு தம்முடைய வாழ்க்கையை சிரமப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதுதான் இன்னைக்கு நிறைய நடக்குது. அப்ப நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவையில்லாத விஷயத்திலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயத்தில் நம்ம தலையிடவே கூடாது, ஈடுபடவே கூடாது. எது நமக்கு தேவையானதோ, எது நமக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை மட்டும் நாம் செய்துவிட்டு சென்று விட்டால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. ஒரு முஸ்லிமுடைய அழகிய பண்பு என்னவென்றால் அவருக்கு தேவையில்லாததை விட்டு விடுவார். எது தேவையில்லையோ அதில் ஈடுபட மாட்டார். அதுதான் ஒரு முஸ்லிமுடைய அழகிய பண்பு. அப்ப மூமின்களாக இருக்கக்கூடிய நாம், நம்முடைய பண்பு எப்படி இருக்கணும்? தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. தேவையில்லாதையெல்லாம் நம்ம இழுத்து போட்டுக்கிட்டு அதனால பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். அதனால நம்முடைய மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டு இருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சில பேர் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இல்லாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, மற்றவர்களை ஒப்பிட்டு வாழ்க்கையை நோக்கி நமக்கும் இது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கடனுக்காவது வாங்கி வீட்டில் போட்டுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சம்பாதிக்கிறதுனா இஎம்ஐல போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் சம்பாதிக்கிறது, இந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது, இந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது. இப்படி அவன் சம்பாதிக்கிறதுனா இஎம்ஐல போகுது, கடன் பட்டு இருக்கிறான். அதனால அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கு. ஆனால் அவனுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆனால் அவன் என்ன செஞ்சான்? தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டான். அதே போல கடன் வாங்கினான், தேவையில்லாத கடன். இது அவசிய கடன் கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பிட முடியல அதுக்காக கடன் வாங்கினானா? இல்லை, அவன் தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்காக கடன் வாங்கினான். என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். வாழ்க்கையினுடைய எல்லை வரை ஓடிக்கிட்டே இருக்கும். நீண்ட நேரம் உழைக்க வேண்டிய தேவையும் அவனுக்கு ஏற்படுகிறது. அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, உரிய நேரத்துக்கு சாப்பிட முடியல, அத்தோடு அல்லாஹ்வையும் வழிபட முடியவில்லை. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்ப மனிதனுக்கு வழங்கப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு வாழ்க்கையை தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். ஆனா இவன் தேவையில்லாம ஈடுபட்டான், தேவையில்லாத கடனை வாங்கினான், தேவையில்லாத செயல்பாடுகளை செய்தான், அல்லாஹ்வை மறந்து விட்டான். அதனால் அவன் சிரமப்படுகிறான். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, கடன் வாங்கினால் உங்களுக்கு நிம்மதி கிடையாது. மகிழ்ச்சியை தொலைத்து விட வேண்டியதுதான். அப்படியே மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில வராது என்று சொன்னால், அதுலேயும் இன்னைக்கு வட்டிக்கு கடன் வாங்கிடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதான், வட்டியை கட்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கடன் வாங்கக்கூடாது. அதை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மற்றொரு வழி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மற்றவர்களை மகிழ்வித்து பார்ப்பது. இதுதான் நாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி. அஃலலுல் அமால் இத்காலுல் சுரூர் அலல் முஃமின். செயல்பாடுகளில் சிறந்தது மூமினுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது. அதுதான் சிறந்தது. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா பிறரை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்க வேண்டும். பிறருக்கு நாம கொடுத்து உதவணும்,
அல்லது நம்மால் இயன்ற வேலைகளை அவருக்கு செய்து கொடுக்கலாம். நம்முடைய கல்வியை பயன்படுத்தலாம், நம்முடைய அறிவை பயன்படுத்தலாம், நம்முடைய உடல் ரீதியான உழைப்பை அவர்களுக்கு பயன்படுத்தலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில் நாம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற போது அதுதான் நம்முடைய மகிழ்ச்சிக்கான வழி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இவ்வாறு பல்வேறு வழிகள் இருக்கின்றன ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்வதற்கு. எனவே அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் மனிதன் தான் தன்னை விட மேலே உள்ளவர்களை பார்த்து துக்கப்படுகிறான். ஒரு பக்கம் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான், பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் மகிழ்ச்சியை இழந்து போகின்றான். தமக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளை மறந்து அடுத்தவனுக்கு வழங்கப்பட்டதையே பார்த்து பார்த்து அதிலேயே அவன் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறான். அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறான். அதையும் தாண்டி நம்ம பார்க்கின்ற போது அவன் கடன் வாங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறான். அவசிய தேவை இல்லாததுக்காக கடன் வாங்கி தன்னுடைய மகிழ்ச்சியை தொலைக்கிறான். இப்படிதான் மனிதன் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் அமல் செய்கின்ற மூலம் நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழலாம், நாளை மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கை. எனவே நாம் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நாம் நல் அமல்களை செய்து தொடர்ந்து நல் அமல்களை செய்வதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை இவ்வுலகிலும் வாழ்ந்து நாளை மறுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.